ஹலோ எவ்ரி ஒன், நான் உங்கள் ஜெய்சன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறதான இந்த நியூ டே நியூ வேர்ட்ஸ். இந்த சீரீஸில் இன்றைக்கும் நம்ம 2 வேர்ட்ஸ் கற்றுக்க போகிறோம். 2 வேர்ட்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கேஸ்கேட், செகண்ட் ஒன் கன்சாலிடேட். ஸோ கேஸ்கேட் அப்படின்னா என்ன, கன்சாலிடேட் அப்படின்னா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேஸ்கேட் பற்றி பார்ப்போம். கேஸ்கேடுனா தமிழில் நாம் பொருள்படணும்னா தொடர் பெருக்குதல், தொடர் சங்கிலி. ஸோ இப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொண்டது தான் கேஸ்கேட். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் மாதம் அந்த கம்பெனிக்கு லாபம் வந்துகிட்டே இருக்குது, பண வரவு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த கம்பெனியில் ஒவ்வொரு மாதமும் பணம் அவங்களுடைய பொருளை விற்பதன் மூலமாக அவர்களுடைய விற்பனை அதிகரிக்கும் பொழுது அந்த விற்பனைக்கு ஏற்றாற்போல் பண வரத்து அந்த கம்பெனிக்கு அதிகமாகும். ஸோ நம்ம எப்படி சென்டென்ஸில் அதை சொல்லுவோம்னா, the monthly revenue of the company has the cascading effect. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம பார்க்குறோம், நீர்வீழ்ச்சியில் அந்த அருவியிலிருந்து தண்ணீர் தொடர்ந்து கொட்டி கொண்டே இருக்கிறது. ஸோ அந்த தண்ணீர் வரத்து தொடர்ந்து அந்த அருவியில், அந்த நீர்வீழ்ச்சியில் வருகிறதான அந்த தண்ணீர், அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, the water falls down has a cascading effect. ஸோ அது தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஸோ சிம்பிளாக ஒரு மீனிங் பார்ப்போமா? the happiness I get in my life is cascading. தொடர்ந்து ஒரு சந்தோஷமான அனுபவத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்டு வருகிறேன். ஸோ இதுதான் இதோட மீனிங். ஸோ அதே மாதிரி சோகத்தையும் நம்ம எப்படி சொல்லிக்கலாம், the sadness I experience in my life is cascading. தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் சோகத்தையே, அந்த அனுபவத்தையே பெற்று வருகிறேன் அப்படின்னு சிம்பிளாக நம்ம சொல்லலாம். ஸோ இப்போது கேஸ்கேடுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். செகண்ட், கன்சாலிடேட். கன்சாலிடேட்டோட தமிழ் மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒருங்கிணைப்பு என்கிறதான அர்த்தத்தை குறிக்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பிரிஞ்சிருக்கிற ஒரு சமுதாயம், தேர்தல் வருது. இந்த தேர்தலில் ஒரு தொகுதியில் 2 பிரிவு மக்கள் இருக்கிறார்கள், 2 சமுதாய மக்கள் இருக்கிறார்கள், பிரிந்து கிடக்கிறார்கள். ஸோ அந்த தொகுதியின் வேட்பாளர் எப்படி இந்த 2 பிரிவினரையும் சேர்த்து அதை அவருக்கு சாதகமான வாக்குகளாக மாற்றுவது? ஸோ அங்கே என்ன நடக்கணும், இந்த 2 சமுதாய மக்களின் அந்த ஓட்டுக்கள் இந்த வேட்பாளருக்கு சாதகமாக ஒருங்கிணைக்கப்பட வேணும். ஸோ இதுதான் நம்ம கன்சாலிடேஷன் ஆஃப் votes அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கெட் தீஸ் 2 community votes consolidated for winning the election. ஸோ இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெறணும்னா இந்த 2 கம்யூனிட்டிஸோட ஓட்டுகளும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும், அவருடைய வாக்குகள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அது வெற்றிக்கு ரொம்ப முக்கியம். இதுதான் என்னோட மீனிங். ஸோ கன்சாலிடேஷன்னா நம்ம ஒரு விஷயத்தை ஒருங்கிணைப்பது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு சென்ஸில், இன்னொரு விதத்தில் நம்ம இதை பொருள்படணும்னா, இதோட மீனிங்கை நம்ம பார்த்தோம்னா, இதுவரைக்கும் அவனுக்கு இருக்கிறதான எல்லா அனுபவத்தையும், எல்லா புரிதலையும், நிறைய தொழில்நுட்பங்களை குறித்த புரிதலையும், அந்த நாலேஜை ஒருங்கிணைத்தல். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா கன்சாலிடேஷன் அப்படின்னா ஒருங்கிணைக்கிறது. Hope you all understood what cascade and consolidate means. இன்னொரு வீடியோவில் புதிய வேர்ட்ஸோட நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.